கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே. சில பேர்லாம் நான் கேட்கறதுக்கு முன்னாடி கிளியர்னு போடுறீங்க. ஏன்? நல்லா கேக்குதா? தொடர்ந்து கேக்குதா? ஓகே. இப்ப ரீசெண்டா கொஞ்சம் நெட் இஷ்யூஸ் கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். சோ குட். அதுவே ஒரு பெரிய ஓப்பனிங் நமக்கு. ஸோ பிளஸ் யூ ஆல். எப்படி போயிட்டு இருக்கு? எப்படி இருக்கிறீங்க? ஸோ அமைதியா சத்தியத்தை அப்ளை பண்ணி நிறைய பேர் ஆன்சர்ஸ் அப்படியே ரிசீவ் பண்ணிக்கிறீங்க. ஸோ பெருசா அஹ், இது தேவை அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே அது வந்து என்ன பண்றீங்க? ரிசீவ் பண்றீங்க. ஸோ ஐ டிக்ளேர் அதே மாதிரி இந்த ஜேர்னி அப்படியே போட்டோம். நம்ம எல்லாருக்குமே ஏன், ஒரு எவர் பிரசன்ட் ஹெல்ப், ஒரு ஒரு தேவை அப்படின்னு வர்றதுக்கு முன்பாகவே நமக்கு வந்து உதவி செய்கிறதற்கு நம்முடைய ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறார். அவர் நம்மோடு கலந்திருக்கிறார். நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். வாயிலிருந்து சொல் பிறவாவதற்கு முன்னமே அதை அறிந்திருக்கிறார் அப்படின்னு வசனம் இருக்கு இல்லையா? எஸ். நமக்கே நம்ம பசங்க வந்து அப்படியே பார்வையிலேயே நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? அது எதுக்கு பாக்குது, எதுக்கு கண்ணை உருட்டுது, எதுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் பூனை மாதிரி அலையுது, இப்படியெல்லாம் நமக்கு இப்போ குழந்தைங்களுக்கு பார்க்கும் போதே நம்ம கண்டுபிடிச்சிருமா இல்லையா? அம்மா அப்பா எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். ஏன்? ஸோ நம்ம படைத்தவருக்கு நமக்கு எது தேவை, எது அப்படின்னு சொல்லி நம்ம வாயை திறந்து சொல்வதற்கு முன்பாகவே அவர் முன்னமே அறிந்திருக்கிறார். அப்படிங்கிறது புரியுதுங்களா? ஸோ எப்படி அவருக்கு தெரியும்னு? ஏன்னா நம்ம ஆள் தத்துவம் அவருக்கு தெரியும், நம்ம பர்சனாலிட்டி அவருக்கு தெரியும். அஹ் நான் எதுக்கு என்ன பண்ணுவேன், எப்படி யோசிப்பேன், அடுத்து இந்த வண்டி எங்க போய் நிற்கும், மீன் மைண்டை சொல்றேன். இது எல்லாமே அவருக்கு தெரியும். ஏன்? காட் நோஸ் எவ்ரி திங். வாய் திறந்து சொல்லுங்க. என் டாடிக்கு எல்லாம் தெரியும், என் அப்பாவுக்கு எல்லாம் என்னை பத்தி தெரியும். எஸ். அது ஒரு பெரிய நம்பிக்கையான விஷயம் இல்லையா? அது அறிக்கையா சொல்லுங்க பார்ப்போம். ம் ஏசப்பாக்கு என்னை குறித்து எல்லாமே தெரியும். அதுல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதுதான் என் நம்பிக்கை. இந்த நங்கூரத்துல தான் நான் இருக்கிறேன். பிகாஸ் ஹீ இஸ் த ஒன் ஆங்கர். அவர் தான் நமக்கு. ஏன்? எவ்வளோ பெரிய கப்பலா இருந்தாலும் ஏன் அதை நிக்க வைக்கிறது என்ன பண்றாங்க? கீழே போட்டு நங்கூரம் போட்டுதான் அதை நிற்க வைக்கிறாங்க ஒரு இடத்துல ஹோல்ட் பண்றதுக்கு. அது மாதிரி நம்ம லைஃப்ல ஸ்டெபிலிட்டி, நம்ம சிந்தையில ஸ்டெபிலிட்டி, இது எல்லாவற்றுக்கும் நங்கூரமாகிய ஏசப்பாவோட இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான். எஸ். ஏன்? ஏசப்பா நீங்க நங்கூரம் சொல்லுங்க. நீங்க என்னுடைய ஆங்கர். நான் அசைக்கப்படாதிருப்பேன். ஸோ whenever திங்ஸ் நம்ம கேள்விப்படும் போது பார்க்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு ஷேக். எடுத்த உடனே இன்ஸ்டன்டா அதை பார்க்கும் போதே நம்ம வந்து ரியாக்ட் பண்ணாத அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கலாம், சில ஏரியால வளராம இருக்கலாம். ஆனா வி ஆர் ரியலி ஹூக்ட். நம்மள வந்து நங்கூரம் போட்டு நிறுத்தி இருக்கிறாருன்னு நம்ம நம்பும் பொழுதே அந்த நம்பிக்கையே நம்மள என்ன பண்ணும்? ஸ்டேபிள் ஆக்கிடும். எஸ். எஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். கனெக்ட் ஆகிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நாங்க ஒருத்தரும் சொல்ல முடியும், நீங்க என் நங்கூரம் ஆண்டவரே, நீங்க ஆங்கர்ப்பா. உம்மை சுற்றி என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது, என்னுடைய எல்லாம் இருக்கு ஆண்டவரே. எஸ் ஹோலி ஸ்பிரிட், உமக்கு நாங்க எல்லாரும் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நீங்க எங்க வாழ்க்கையில எங்க இருக்கிறீங்களோ அதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். யூ ஆர் இன் த சென்டர். எங்க எங்க வாழ்க்கை உங்களை சுற்றி நடக்குது, உங்களை சுற்றி நாங்கள் யோசிக்கிறோம். உம்மை சுற்றியே எங்களுடைய ஒரு ஒரு முடிவுகளும் இருக்கிறது. நீங்க எங்களுக்குள்ள இருந்து கொடுக்கிற ஆலோசனைப்படியும் வெளிச்சத்தின்படியும் நாங்க ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுக்க நீங்க உதவி செய்றீங்க. தேங்க்யூ லார்ட். நாங்க எல்லாம் உங்களை க்ளோஸா உணர வைக்கிறீங்க அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அண்ட் தட் இஸ் த ட்ரூத் ஆல்சோ. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட். நாங்க ஒருத்தரும் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். கனெக்ட் ஆன ஒருத்தரையும் ஆண்டவரே இந்த க்ளோஸ்னஸ் அவர்களுக்கு நிரப்பட்டும். அவங்க இருக்கிற இடத்துல அப்படியே உங்க ஏஞ்சலுக்கு மினிஸ்ட்ரி இருக்குதுங்கிற ஷியோரிட்டி ஒருத்தருக்கு உண்டாகட்டும். ஏன்னா ஒரு அரசியல்வாதி ஒரு இடத்துக்கு வரும்போதே ஒரு இடத்துல விசிட் பண்றாரு, இல்ல இது திறப்பு விழா, இதை இத திறந்து வைக்கிறாரு, இல்ல இது அடிக்கல் நாட்டுறாரு, இது பண்றாரு அப்படிலாம் வரும்போது, யூனோ ஒரு டீம் ஆஃப் பீப்புள் என்ன பண்றாங்க? முன்கூட்டியே வந்து
பயங்கரமான பாதுகாப்பு, பயங்கரமான ஒரு செக்கிங், அது இது எல்லாம் நடக்குது. ஏன் ஏன் ஏன்னா அவருக்கே பாதுகாப்பு இல்லைன்னு எல்லாரும் ஃபீல் பண்றதுனால. சோ அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், உலகத்துல அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்களோட ஏஞ்சல்ஸ் தானே அவங்க எல்லாம் பாதுகாக்கிறவங்க. எல்லா படையினர் எல்லாம் வந்துடுறாங்க, பாதுகாப்பு படையினர் எல்லாம் வந்து செக் பண்ணி எல்லாம் பண்றாங்க. ஸோ இந்த லிமிட்டெட் அதிகாரம் உடையவர்களுடைய சேனைகளே இப்படி வேலை செய்யுமானால், ஸோ நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கிறவர் என்ன, சேனைகளின் கர்த்தர். அவருக்கு நம்ம கூட இருக்கும்போது ஏதோ எனக்கு மேன் பவர் இல்லம்மா, ஏஞ்சல்ஸ் கொஞ்சம் பிஸியா இருக்கிறாங்கோ, அதனால வந்து எனக்கு உனக்கு வந்து ஏஞ்சல் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்ற நிலைமையில் ஆண்டவர் இல்ல. எஸ், அவர் இருக்கும் பொழுது அவர் எங்க இருக்கிறாரோ அதுதான் பரலோகம் இல்லையா? எஸ், எஸ் நோவா. அவர் சர்வ சேனையோட அப்படியே ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி நமக்கு இருக்கிறது. ஸோ அவர் வந்து என்ன பண்றாரு, ஹி ஜஸ்ட் நம்ம டிக்ளேர் பண்ண நம்ம சொல்ல சொல்ல நான் சுகமா இருக்கிறேன், நான் செழிப்பா இருக்கிறேன், என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள் அப்படி சொல்லும் போது, ஒருவேளை உங்க நீ இது எப்படி வந்து நம்ம சொல்றோம் ஆனா பிசிக்கல்ல எப்படி நடக்குது அப்படின்னு என்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எடுத்து ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி பண்ணலாமா? ஏன் சோ என் பிள்ளைங்க கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நீங்க அறிக்கை பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா இப்ப இருக்கிற ஸ்டேட்ல உங்க பிள்ளைங்களோட பிஹேவியர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க. ஸோ நீங்க அதை அறிக்கை செய்யும் பொழுது என்ன நடக்குதுன்னா, யூ ஆர் ஃப்ரீ ஃபர்ஸ்ட். நீங்க முதல்ல உங்க சோல்ல விடுதலை ஆகுறீங்க, இந்த பிள்ளையை விடுதலை செய்யறீங்க. இந்த கவலைங்கிற ஒரு ஒரு சங்கிலியை போட்டு பிள்ளைய இன்டைரக்டா இன்விசிபிள் சங்கிலியை போட்டு கட்டி வச்சு அந்த சோலை ட்ரெயின் பண்றதுல இருந்து என்ன பண்றோம், விடுதலை ஆகுறோம். ஸோ நம்ம சோல்ல, ஏசப்பா என் பிள்ளைகளை பார்த்து கொள்றீங்க, பிள்ளைகளுக்கு நீங்க போதிக்கிறீங்க நம்ம சொல்லும் போது நம்ம சோல்ல இருந்து அவங்க ஃப்ரீ ஆகுறாங்க. அடுத்த நேரம் என்ன நடக்குதுன்னா, அந்த வார்த்தையை அப்ளிகேஷன், அதாவது அப்பியாசப்படுத்துகிறதுக்கான ஏஞ்சல்ஸ் என்ன பண்றாங்க, தே ஆர் இன் ஒர்க். இப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு டெம்டேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க, குழந்தைன்னு உடனே நீங்க 5 வயசு குழந்தைன்னு நினைச்சுக்காதுங்க, பெரிய வாலிப பசங்க, கல்யாண பசங்க எல்லாரையுமே நான் சொல்றேன். ஸோ ஒரு டெம்டேஷன் வருது, கூட இருக்கிற பையன் சொல்றான், உங்க பையன் கிட்ட சொல்றான்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு காலேஜ் போவேனா, சும்மா வெளியில போவோம் அப்படின்னு ஒரு டெம்டேஷன் வருது உங்க குழந்தைக்கு. அப்போ இந்த ஏஞ்சல்ஸ் எப்படி நீங்க அறிக்கை செய்வது, என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பாங்க, என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும், என் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி நீங்க அறிக்கை செஞ்சுட்டு ஆண்டவர் மேல எல்லா விஷயத்தையும் போட்டுட்டு நீங்க கேர் ஃப்ரீயா இருக்கும் பொழுது உங்க பிள்ளைக்கு எப்படி மினிஸ்டர் ஆகும்னா, இந்த ஏஞ்சல்ஸ் கூட இருந்து மினிஸ்டர் பண்ணுவாங்க. மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸ் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, வாசிக்கிறோமா இல்லையா, வேதத்துல இருக்கா இல்லையா, எல்லாத்துக்கும் நான் இதெல்லாம் சொல்லி கதை சொல்லிட்டு இருக்கேன் நான். சிஸ்டர் ஏதோ சிண்டர்லா கதை மாதிரி ஏதோ சொல்றாங்க அப்படின்னு தோணுதா? இல்ல, வேதத்தில் தெளிவா இருக்குது, உன் பாதம் கல்லில் இடராதபடி அவங்க உன்னை வந்து தாங்குவாங்கன்னு இருக்கு. ஸ்பெசிபிக்கா மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸ்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம பிள்ளைகளுக்கான தூதர்கள் என்ன பண்ணுவாங்க, தே வில் பி வித் them and empower them. புரியுதுங்களா? பரிசுத்தாவியானுடைய சத்தம் அவர்களுக்கு கேட்டு, இல்ல இவனும் இவன் நீங்க நம்ம என்ன நினைப்போம், இந்த கூட இருக்கிற பிள்ளைங்களாலதான் என் பிள்ளைங்க இப்படி ஆயிடுது, சேர்க்க சரியில்லை அப்படிலாம் நம்ம சொல்லி இந்த நான் சொன்னல ஒரு இன்விசிபிள் சங்கிலியில முன்னாடி கட்டி வச்சிருந்திருப்போமானா, இப்போ நீங்க அறிக்கை செய்யும் போது ஃபெய்த்ல நிரம்பும் போது தானா அந்த சங்கிலிகள் எல்லாம் மறுபடுது, இன்விசிபிள் இதெல்லாம் கிளியர் ஆகுது. அண்ட் யோர் பாய் இஸ் எம்பவர்ட் டு சே நோ. இல்லப்பா, இல்லடா, அப்படிலாம் பண்ணக்கூடாது, அப்படி தப்பு, நம்ம வந்து படிக்க தான் வந்திருக்கிறோம், இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி உங்க பிள்ளை மூலமாக இன்னொரு பிள்ளையோட லைஃபும் ப்ரொடெக்ட் ஆகும். எஸ், பிகாஸ் ஹி ஹாஸ் ஏஞ்சல்ஸ் டு ப்ரொடெக்ட் ஹிம். அப்புறம் அவனுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாமியானோட சத்தத்தை அவன் கேட்கிற அளவுக்கு ஷார்ப் ஆயிடுவான். அப்புறம் அவன் சொல்லுவான், மற்றவங்களுக்கு சொல்லுவான், இல்ல நம்ம பொறுப்பை நாம செய்யணும், அதனால இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்க மூலமா இன்னொரு ஒரு பிள்ளையும் ப்ரொடெக்ட் ஆகும். ஏன் அப்படி யோசிக்க முடியல? ஏன் யோசிக்க முடியுதா எல்லாராலையும்? சொல்லுங்க பாப்போம். ஏன் என்னால யோசிக்க முடியுது? ஆமா, இப்படி நான் அறிக்கை செய்யும் போது இதெல்லாம் நடக்குதுன்னா நான் வந்து ஏதோ இமேஜின் பண்ணி நடக்காத ஒண்ணு சொல்ல, இதுதான் நடக்குது, இதுதான் நடக்குது. நிறைய நேரங்கள்ல நம்ம எவ்வளோ நம்ம அறிக்கை செய்கிறதோ, விஷுவலைஸ் பண்றதோ, நம்ம பிள்ளைகளை குறித்த ஆஹ் ஒரு மாதிரி டிக்ளரேஷன்ஸ் எல்லாம் பண்றதெல்லாம் ஏதோ வெறுமனே போயிட்டு என்ன பண்ணுது, ஒரு இந்த வெத்து வேட்டு நம்ம பண்றோம், சில நேரத்துல ரியாக்டும் அப்படி பண்றோம். ஏதோ பிரதர் சொன்னார், ஏதோ சிஸ்டர் சொன்னார், அறிக்கை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க பண்ணாலுமே கூட பண்ண பண்ண நம்ம விடுதலை ஆயிடுறோம்.
அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு மினிஸ்ட்ரி எப்படி நடக்குது, இப்படி நடக்குது. உங்க ஆப்சன்ஸ்லயும் உங்க பிள்ளைகள் சரியான விஷயத்துக்கு எஸ் சொல்லி தவறான விஷயங்களுக்கு நோ சொல்றதுக்கு எம்பவர் ஆகுறாங்க. எஸ், நீங்க பார்த்துருக்கிறீங்களா? நிறைய பிள்ளைங்க, சில பிள்ளைங்கலாம் நான் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். அவங்க அப்பா அம்மாவுக்கு ஆண்டவரை பத்தின பெரிய வெளிப்பாடு இல்லாம இருக்கும். பாத்தீங்கன்னா கூட பிறந்தவங்க கூட இருக்காது, கிறிஸ்தவ இல்லாத பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருப்பாங்க. ஆனா யாருமே இல்லாத போது தன்னுடைய லைஃப் ஸ்டைல ரொம்ப கிளீனா கடவுளுக்கு அந்த ரெவரன்ஷியல் ஃபியரோட தான் எதுக்கு அழைப்பட்டோன்ற தெளிவோட செயல்படுகிற வாலிப பிள்ளைங்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆனா சின்ன பிள்ளைங்களையும் அப்படி இருக்கிறாங்க, பார்த்திருக்கிறோம். சோ இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா கர்த்தர் போதிக்கிறதுனால நடக்குது. நம்ம சொல்லி 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 நடக்காதது கர்த்தர் போதிக்கிறதுனால நடக்குது. எஸ். சோ இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். சோ இதே மினிஸ்ட்ரி ஒரு ஒரு ஏரியா நடக்குது. இப்ப நீங்க இங்க இருக்கிறீங்க, யாரோ உங்க லவ்ட் ஒன் நீங்க விரும்புகிறவர்கள் அப்படி எங்கேயோ சிக்கா இருக்கிறாங்க, இல்ல அவங்களுக்கு வந்து கஷ்டம், உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுதுன்னா நீங்க இருக்கிற இடத்துல இசப்பா ஐ டிக்ளேர் ஹீலிங், ஐ டிக்ளேர் பினான்சியல் ஹெல்ப், அவர்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படட்டும் அப்படின்னு சொல்லி நீ டிக்ளேர் பண்ணும்போது பயங்கரமான ஒரு என்விரான்மெண்ட்ல ஒரு தயவு பெருகுது. உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து காரியங்கள் நடக்குது. ஏஞ்சல்ஸ் ஆர் அட் ஒர்க். அவங்கள யார் கூட கனெக்ட் பண்ணுமோ அவங்க கூட கனெக்ட் பண்ற ஒரு வேலை நடக்குது. அவங்கள மீட் பண்ண ஒருத்தவங்க வருவாங்க, எங்க இருந்தோ வந்து யார்கிட்ட ப்ரேயர்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்களோ அவங்கள சரியான நபர் அவங்கள போய் மீட் பண்ற வாய்ப்பு வரும். இல்ல சில நேரங்கள்ல பண உதவிகள், எப்பயோ கடப்புல இருந்த ஒரு பணம், வர வேண்டிய பணம் அந்த கிளர்க்குக்கு திடீர்னு லைட்டு அடிச்சு ஐயோ இதை முடிக்கணுமேன்ற ஒரு காஷன் ஏஞ்சல்ஸ் கொடுக்கும்போது அவங்க உடனடியா அந்த ஃபைலை மூவ் பண்ணி சைன் பண்ணி எத்தனையோ நாள் இழுபறியா இருந்த விஷயங்கள் ஒரே நாள்ல சைன் ஆகி அவங்களுக்கு வர வேண்டிய பணம் வரலாம். இப்படியெல்லாம் நான் யோசிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்படியெல்லாம் நம்ம ஒரு விஷயத்த டிக்ளேர் பண்ணும் போது அது எப்படியெல்லாம் பாசிட்டிவா நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்கிற பலத்துல நீங்க இமேஜின் பண்ணீங்களேன் பாசிட்டிவா. ஏன்னா நம்ம பழக்கப்பட்டு இருக்கிறோம் ஒரு விஷயத்த எவ்வளவு ஒஸ்டா போகன்றதுக்கு ஆட்டோமேட்டிக்கா நடக்குது, மைண்ட் போகுது இல்லையா. இப்போ சடனா ஒரு ஃபோன் கால் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ரொம்ப நாளா பேசாத நபர்கிட்ட திடீர்னு வருது, ஐயோ என்னமோ ஏதோ அப்படின்னா நம்ம பழக்கப்பட்டிருக்கிறோம்னு அர்த்தம். ஏதாவது கெட்ட செய்தி தான் எனக்கு வரும்னு பழக்கி வச்சிருக்கோம்னு அர்த்தம் மண்டைய. ஏன்? So, அதனால இதெல்லாம் வந்து இன்டென்ஷனலா ஆவியானவர் நமக்குள்ள அப்படி நம்ம பிரசன்ஸ்ல அப்படி ரெஃப்ரெஷ்டா இருக்கும் பொழுது நம்ம பாசிட்டிவா நம்மள ட்ரெயின் பண்றாரு. இந்த பக்கம் சுத்திட்டு இருந்த சக்கரத்தை மாத்தி என்ன பண்றாரு, சரியான பக்கத்துல சுத்த வைக்கிறார், நம்ம சிந்தனை ஓட்டத்தை மாற்றுகிறார். அதான் ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்புங்கள் அப்படின்னா நான் சேஞ்ச் த வே யூ திங்க். போதும் போதுன்ற அளவுக்கு நீ உன் ஸ்கிரீன் பிளே எல்லாம் நீ பண்ணி இப்படி எல்லாம் பண்ணியாச்சுமா, இப்போ ஐ எம் வித் யூங்கிற அவேர்னஸ்குள்ள நீங்க வந்துட்டதுக்கு பிறகும் எண்ண ஓட்டங்கள் என்ன பண்ணக்கூடாது, பழைய மாதிரியே போகக்கூடாது. ஸோ திங்க் டிஃப்ரெண்ட்லி பிகாஸ் ஐ ஆம் த ஆங்கர். நான் உன்னை பிடிச்சிருக்கிறேன், நான் உன்னோட இருக்கிறதுனால நீ அசைக்கப்படுவதில்லை. உன் சிந்தனை ஓட்டங்களை கூட நான் சரி செய்ய கூட இருக்கிறேன். ஐ எம் ஹியர் டு எம்பவர் யூ டு திங்க் ரைட்லி. உங்களோட இமேஜினேஷன்ஸை நான் ஆளுகை செய்கிறேன். நீங்க விஷுவலைஸ் பண்ற காரியங்களை இதை எப்படி பண்ணலாங்கிற கிரியேட்டிவிட்டி பரிசுத்த ஆவியான நமக்குள்ள இருந்து கொடுக்குறார். ஸோ ஒரு ஒரு ஜெபத்துக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ப்ரேயர் ரெக்வெஸ்ட் போடுங்க பாப்போம் யாராச்சும். ஒரு உங்களுக்கு இப்போ இப்போ எனக்கு ஐ எம் எக்ஸ்பெக்டிங் இந்த விஷயத்துல நான் டிக்ளேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஏதாவது இருக்கிற ப்ரேயர் ரெக்வெஸ்ட் டக்குன்னு போடுங்க பார்ப்போம். யாராவது ஒருத்தங்க சேட்ல போடுங்க. ஏன்னா ப்ராக்டிக்கலா இதை வந்து என்ன பண்ணலாம், உடைக்கலாம், இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஏன் நம்ம புதுசா ஒரு வேலை வந்தவங்களுக்கு இன்னும் சிஸ்டர் விஷுவலைசேஷன்றாங்க, இமேஜினேஷன்றாங்க, டிக்ளரேஷன்றாங்க, கன்ஃபெஷன்றாங்க அப்படின்னு தோணும்ல. அதனால நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஃபினான்ஷியல்னா ஸ்பெசிஃபிக்கா என்ன சிஸ்டர் கரெக்டா போடுங்க. ஏன்னா நமக்கு என்னது தேவை அப்படிங்கிறது கரெக்டா நமக்கு தெரிந்திருக்கணும் முதல். ஏன் நிறைய நேரத்துல ஆன்சர் ரிசீவ் பண்ணாததுக்கு ரீசன் என்னன்னா நமக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கறது எதிர்பார்ப்பு முதல் இல்ல அப்படின்னா தெளிவு இல்லைன்னு அர்த்தம். என்ன தேவை அப்படின்னு ஃபினான்ஷியல்ல என்ன வேணும், ஃபினான்ஷியல்ல நீங்க நிறைய பேருக்கு ஃபினான்ஸ் கொடுக்கணுமா, இல்ல உங்களுக்கு நீங்க இன்னும் கடன் அடைக்கணும், ரைட், சூப்பர். இப்ப கடன் அடைக்கணும்னு சிஸ்டர் போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து அடைக்கணும் அப்படின்றதே வந்து ஒரு ஒர்க். அந்த அடைக்கணுங்கிறது பழக்கத்துல நம்ம பேசி பழகிருக்கோம் தமிழ்ல, கடன் அடைக்கணும் கடன் அடைக்கணும்னு. இப்போ நான் வந்து இப்போ வந்து கொஞ்சம் உஷாரா கொஞ்சம் நாட்கள் ஆக ஆக உஷாராயி ஜோம் பண்றது என்னன்னா ஐ ரிசீவ் என்ன பண்றோம், ஐ ரிசீவ் டெட் கேன்சலேஷன்னே நான் ஜெபிக்க ஆரம்பிச்சிருவேன். சில நேரம் அதுக்காக ஏமாத்தணுங்கிறது இல்ல. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா வட்டிக்காரங்க கிட்ட கடை வாங்கிட்டு
நம்ம வாங்கின அசலை விட 1.5 மடங்கு அது மாதிரி எல்லாம் வட்டியை கொடுத்து 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 ஏமாந்து இருப்பீங்களானால் அந்த கடன் ரத்து செய்யப்படக்கூட நாம் பிலீவ் பண்ணலாம். அது அநியாயம் கிடையாது. புரியுதுங்களா? ஏன்னா அறியாமையினால நம்ம கடன் வாங்கும் போது வெளிச்சம் இப்பதான் வந்திருக்கணும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு? நீதி செய்கிற தெய்வம். அப்ப அவர் என்ன பண்ணுவாரு? ஒண்ணு அந்த மனுஷனே வந்து, ஏமா நீங்க வந்து ரொம்ப அதிகமா கொடுத்துட்டீங்க, கொடுத்ததை விட 1.5 மடங்கு காசை கொடுத்துட்டீங்க, அதனால எனக்கு வேண்டான்னு சொல்ல முடியுமா முடியாதா? இந்த மாதிரி யோசிச்சிருக்கிறீங்களா? போடுங்க, சிஸ்டர் போடுங்க. அவங்களே வந்து நீங்க அதிகமா கொடுத்துட்டீங்க, நீங்க கொடுத்த வட்டியே நான் அசலை விட அதிகமா இருக்குது, அதனால இது எனக்கு வந்து வேண்டான்னு அந்த நபரால சொல்ல முடியும் அப்படின்னு உங்களால நினைக்க முடியுதா? ஐயோ அது எப்படி சொல்லுவாங்கன்னுச்சுன்னா அது ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் மைண்ட்ல இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஒரு பாசிட்டிவா நம்ம நினைக்க வைக்கிற விஷயங்களுக்கு ஒரு விதமான அசம்ஷனாக இருந்தாலும் தேவனால எப்படி எல்லாம் செய்ய முடியும்னு யோசிச்சு பார்க்கலாமே. எஸ், இல்ல உங்களுக்கு வர வேண்டிய, இல்ல நான் அடைத்துதான் தீருவேன்னா அது ஒரு கிரியை மாதிரி தான். இல்ல நான் அடைக்கணும், நான் அடைக்கணும் அப்படின்னு நம்ம பழக்கி பழக்கி என்ன பண்ணுவோம்? வருமானத்துக்கு உண்டான வழியில ப்ரெஷர் ஆகி ஹார்ட் ஒர்க் பண்ணி கிரியைக்குள்ள போய் சிக்கிக்கிறதும் இருக்குது. பட் ஆனா நீங்க அடைக்கணும், அதுவுமே நீங்க மிராக்குலஸா நான் எஃபர்ட்லெஸ்ஸா இந்த கடனை அடைக்கிறதை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். எப்படி நினைக்கலாம்? உங்களுக்கு வர வேண்டிய ஒரு பாட்டி சொத்து இல்ல ஒரு தாத்தா சொத்து, இதெல்லாம் வந்து நடக்குமா சிஸ்டர்? இதெல்லாம் நம்மளே யோசிச்சு நம்மளை ஏமாத்திக்கிறது இல்லையா? டெய்லி நம்ம தானே கடைக்காரனுக்கு பதில் சொல்றோம், இப்படி எல்லாம் எண்ணங்கள் வரும். ஆனால் நான் சொல்லுகிறேன், faith is something that you believe before it happens. நீ தொடுகிறதுக்கு முன்பாக, அதை கண்ணில் பாக்குறதுக்கு முன்பாக அது எனக்கு நடந்து விட்டது அப்படின்னு நினைக்கிறதுக்கு தான் ஃபெய்த் வேணும், இல்லையா? உங்களுக்கு வர வேண்டிய பங்கு உங்களுக்கு வருது, உங்களுக்கு தர வேண்டியவங்க வந்து தராங்க, அவங்க எங்கேயோ இருந்தாங்க வந்து தந்து தந்து உங்க காசை நீங்க விரும்பின மாதிரியே அடைச்சிடுறீங்க, இப்படி உங்களால நினைக்க முடியுதா? அதை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண முடியுதா? இசப்பா தேங்க்யூ லார்ட், நான் பெற்றுக்கொள்ளுகிறேன், பண வரவுகளை நான் பல ஏரியால இருந்து நான் பெற்றுக்கிறேன், தொடர்ச்சியாய் பணம் என்னை நோக்கி வருகிறதை நான் பார்க்கிறேன், என் கைகளின் பிரயாசங்கள் பல மடங்கு ஆசீர்வதிக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன், நான் அதை அப்படியே இது பண்றேன், இப்படியெல்லாம் பண்ணலாம். சரிங்களா? இப்ப கடன் அடைக்கணும்னு மட்டும் தான் சிஸ்டர் போட்டாங்க. பட் ஆனா அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா இது மாதிரி எல்லாம் யோசிச்சிருப்பாங்களான்னா ஏதாவது ஒரு ஆங்கிள் யோசிச்சிருப்பாங்க, இது மாதிரி பல ஆங்கிள் யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியானவருக்கு, ஏன்னா அந்த கவலை நெருக்கும் போது யோசிக்க முடியாது, யோசிக்க விட அது மனசு. ஏன்? ஸோ இப்படி எல்லாம் பிரதர் சிஸ்டர்ஸா சேர்ந்து நம்ம இப்படி கூடி வந்து ஒரு கிரியேட்டிவா ஐடியாஸ் கொடுக்குறோம் பாருங்க, இப்போ அவங்க மைண்ட் ஃப்ரீ ஆகும். ஓ இப்படி யோசிக்கலாம், இப்படி தேங்க் பண்ணலாம். ஏன்னா ஆண்டவருக்கு விருப்பம் என்னது? நம்ம யாருக்கு எந்த விதத்துல அடிமையா இருக்க கூடாது அப்படிங்கறதானே ஆண்டவரோட விருப்பம். அப்போ அந்த விருப்பத்துக்கு நேராக தானே விஷயங்கள் நடக்கும். திரும்ப திரும்ப நான் வந்து அடிமைத்தனத்துல இருக்கிறதுக்கு நேரம் நடக்காதே. அப்ப நான் இந்த ஆண்டவரை தேடி என்ன பயன்? இல்ல, தேடுகிறவருக்கு பலன் அழிக்கிறவர்னு அவரோட கேரக்டர் இல்லையா? சோ அந்த பலன் எப்படியெல்லாம் மேனிஃபெஸ்ட் ஆகும்னா எப்படி வேணாலும் ஆகும், எப்படி வேணாலும் ஆகும். ஏன்? சோ நான் கடனை அடைத்து முடிந்தாயிற்று, என் தேவன் எல்லாவற்றிலும் விடுதலை செய்து விட்டார். நான் அதை அப்படியே நிம்மதி பெருமூச்சு விடுற மாதிரி, கடைசி காசு கொடுத்துட்டு அப்படி ஒரு தேங்க் பண்ற மாதிரி, ஆனந்தத்துல நிரம்பி இருக்கிற மாதிரி, ஆனந்த கண்ணீர்ல விடுற மாதிரி, நீங்க குடும்பம் எல்லாம் சேர்ந்து நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி, இதெல்லாம் உங்களால விஷுவலைஸ் பண்ண முடியுதா? உங்க ஹெல்த் அப்படியே ஃப்ரீ ஆகுற மாதிரி, உங்க மனசு ஃப்ரீயா இருக்கிற மாதிரி, ஆண்டவரே இந்த ஸ்டேட்ல என்ன நீங்க வச்சிருக்கிறீங்களே அப்படின்னு தேங்க் பண்ற மாதிரியே அது மாதிரி விஷுவலைஸ் பண்றது, தேங்க் பண்றது, இதெல்லாம் வந்து உங்களே இங்க ஏமாத்திக்கிறது இல்லை, இது விசுவாசம். ஏன்? சோ விசுவாசங்கிறது ஒரு பக்கம் வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு அப்படின்னு கூட தோணும். பட் ஆனா இஃப் யூ லிவ் இன் தட் ரியாலிட்டி, இல்ல அதுதான் என் அப்பா என்ன அப்படிதான் வச்சிருக்காரு, என்ன அப்படிதான் நடத்துறாரு, என்ன அப்படிதான் அப்படிதான் நீங்க சொல்ல 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 சூழ்நிலைகள் எப்படி அலைன் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்தல, இந்த குழந்தை போய் தவறா முடிவெடுக்காத மாதிரி, அதே மாதிரி உங்கள் கடன் எல்லாம் அடைக்கப்படுகிறதுக்கு எதெல்லாம் நடக்கணுமோ அங்க பயங்கரமா நடக்க ஆரம்பிக்குது. விஷயங்கள் அப்படியே அலைன் ஆகுது, சரியான நபர்களை பாக்குறீங்க, சரியான கனெக்ஷன்ஸ் உண்டாகுது, சரியான லீகல் ஒப்பீனியன் உங்களுக்கு கிடைக்குது, இதுல இருந்து வெளிவரதுக்கான ஐடியாஸ் உண்டாகுது, இந்த மாதிரி வித்தியாசமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஏன்? நம்ம அது மாதிரி மைண்ட் அது மாதிரி விடுதலை கிடையாதா யோசிக்காம பழக்கினதுனால கடன் அடைக்கணும், கடன் அடைக்கணும், கடன் அடைக்கணும், கடன் அடைக்கணும் இதுன்னு மட்டும் யோசிச்சு யோசிச்சு திரும்ப திரும்ப என்னென்ன இன்னும் அடையலன்னு அர்த்தம் இல்லையா? ரீஎன்ஃபோர்சிங் த நெகட்டிவ் திங். கடன் இன்னும் அடையல, அடைக்கணும், கடன் இன்னும் அடையல, அடக்கணும், இந்த சைக்கிள்குள்ள சிக்கிக்கிறோம். இது வந்து ஃபெய்த் சைக்கிள் கிடையாது, இது வந்து என்னது? கவலை சைக்கிள், நெகட்டிவ் சைக்கிள்.
ஏன் இதுக்கு மேல எப்படி நீங்க அறிக்கை செய்வீங்க சுகந்தி சிஸ்டர்? என் தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடிச்சிட்டாரு, ஐ எம் ஃப்ரீ. என் தேவன் எல்லாவற்றையும் எனக்கு என்ன பண்ணாரு, நான் டெப்ட் ஃப்ரீ, நான் நிறை உள்ளவளா இருக்கிறேன், நான் நிறை உள்ளவள், என் கையில பணம் இருக்குது, நான் அநேகருக்கு கொடுக்கிறவள், நான் உதவி செய்கிறவள். ஏன் நீயோ கடன் வாங்காது இருப்ப, நீ அநேகருக்கு கொடுப்பேன்னு இருக்கு. அந்த வசனம் தான் நான். இது நான் கிடையாது. இது ஏதோ இல்யூஷன், என் அறியாமையில் உண்டான விளைவுகள். என் விளைவுகளை தேவன் சிலுவையில சுமந்து விட்டார், இனி நான் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு போது நான் ஃப்ரீ. ஏன் இது பேரலா நிறைய பேருக்கு ஜஸ்ட் போடல, அவங்க போட்டாங்க ட்ரஸ்டட். இங்க ட்ரஸ்ட் பண்ணி உடனே போட்டாங்க. அந்த விசுவாசத்துக்கே அவங்க என்ன பண்ணுவாங்க, இட் வில் பி அவுட், ஐ ஸ்பீக். அவங்க கம்ப்ளீட் டெலிவரன்ஸ்ல நல்ல நிம்மதியா வாழ்கிறதை நாம் எல்லாம் டிக்ளேர் பண்றோம். இதே மாதிரி ஸ்டேட்ல வேற யாரெல்லாம் இருக்கிறீங்களோ, ஒருவேளை எனக்கு லட்சக்கணக்கில் கடன் இருக்கிறதா வழின்னு கிடையாது, சரிங்களா? ஒரு 10,000 ரூபாய் யாருக்கிட்ட வாங்கிட்டு அவங்க சொன்ன டேட்ல அவங்களுக்கு கொடுக்க முடியாம இருந்தீங்கன்னா அந்த வலி உங்களுக்கு தெரியும். அது அமௌண்ட் கிடையாது, வலி என்பது ஒண்ணுதான். லட்சங்களுக்கு பெரிய வலி, ஆயிரங்களுக்கு கம்மி வலி அப்படி இல்லைங்க. அடிமைத்தனம்ன்றது வலி. ஏன் இந்த பெயின்ல நாம ஒரு செகண்ட் ஒரு நாள் கூட இருப்பது தேவனுடைய விருப்பம் கிடையாது. முதல் சிந்தையில விடுதலையாக்கப்படுகும் போது சூழ்நிலைகள் தானா விடுதலை ஆயிடும். நீங்க பாப்பீங்க, அற்புதங்களை பார்ப்பீங்க, அடையாளங்களை பார்ப்பீர்கள். எதையுமே பார்க்காம சொல்லல. ஏன் வித்தியாசமா நடத்துவார், நம்மள வேற மாதிரி நடத்துவார். நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ, புரிஞ்சோ புரியாமலோ இங்க கரெக்டா இருக்கிறீங்கன்னா யூ ஆர் கெட்டிங் அன் இம்பார்டேஷன். உங்களை மீறியே நீங்க கடன்ல இருக்க முடியாது. ஏதாவது ஒரு வழியில நீங்க வெளியில வந்தே தீருவீங்க. அது நம்ம மூளை யோசிக்காத வழியா இருக்கலாம், வித்தியாசமான வழியா இருக்கலாம். ஆண்டவருக்கு கிரியேட்டிவ் வேஸ் இருக்குது, எக்கச்சக்கமான வழி இருக்குது. நம்ம மூளைக்கு இப்ப நான் சொன்னதே ஒரு 3-4 வழின்னு வச்சுக்கோங்க. அது பெர்ஃபெக்டா இல்ல. ஆண்டோட பெர்ஃபெக்ஷன் வேற லெவல். அவர் 1000 வழி வச்சிருப்பாரு, எத்தனை வழி வேணா வச்சிருப்பாரு. ஆனா நோக்கம் என்பது நீங்க விடுதலையா இருப்பது, விடுதலையா நீங்க சந்தோஷமா குடும்பத்தோட வாழ்ந்து அவரோடு இருக்கிற அந்த அந்யோன்யத்திலையும் ஐக்கியத்திலையும் வளருவது. எஸ். வேற யாராவது பினான்சியலா நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, அது மாதிரி நீட்ல இருக்கிறீங்கன்னா உங்களுக்கும் அந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல் டெலிவரன்ஸ், டெட் கேன்சலேஷன், தயவுகள், பண வரவுகள், வித்தியாசமா நீங்க விடுதலையை ருசிப்பீருங்க. ஆமேன்னு சொல்லிட்டு ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஏன் உங்க கைகளின் வருமானம் பெருகுகிறது. நீங்க ஏதாவது செய்யறதுக்கான ஐடியாஸ் உங்களுக்கு உண்டாகும். ஸோ டெட் ஒர்க்ஸ், டெட் டைம் எல்லாத்தையும் ஆண்டவர் கேன்சல் பண்ணி செஞ்சா வாய்க்கும், அவ்வளவுதான். அப்படி அந்த ஸ்டேட்ல நம்மள வைப்பார். ஏன் வச்சிருக்கிறாருன்னு நீங்க பிலீவ் பண்ணுங்க. ஏன் நான் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். இந்த வசனம் இருக்கா இல்லையா பைபிள்ல? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு இருக்கா இல்லையா வசனம்? பைபிள் இருக்கா? இல்லாததை நான் சொல்லல. ஏன் ஸோ அதனால நீங்க செய்யறதே கரெக்டா சூஸ் பண்ணி செய்வீங்க. ஏன்னா ஆண்டோட விஸ்டம் டேக் ஓவர் பண்ணும். அண்ட் ஹி வில் கைட் யூ ஸ்டெப் பை ஸ்டெப். இதை செய்யலாம், அதை செய்யலாம்னு உங்களை எம்பவர் பண்ணுவார். நீங்க சரியானதை சூஸ் பண்ணி சரியானதை செய்வீர்கள், அதனால பலன் உண்டாகும். ஏன் எப்படி பண்ணாலும் தப்பி தப்பி போன அந்த டேஸ் எல்லாம் இருந்திருக்குல்ல. என்ன பண்ணாலும் கடைசியில போய் இங்க நிக்குது, இப்படி நஷ்டமாயிடுது, இப்படி ஆயிடுது அப்படிங்கிறது பழைய, அது வேற. சரிங்களா? இப்ப நாம இருக்கிற கிரவுண்டே என்னது, ஒரு பயங்கர அபண்டன்டான கிரவுண்ட்ல தான் நம்மள நட்டு வச்சிருக்கிறார். அதனால என்ன ஆகும், சரியானதே நடக்கும், விளைவுகள் வந்தே தீரும், பல மடங்கு அது பெருகும், பிரயாசங்கள் பயங்கரமா ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கிறத பார்ப்பீங்க. எஸ். நீங்க சரியான விஷயத்தை யோசிப்பீங்க, சரியான கலவுகள் உண்டாகும், சரியான கனெக்ஷன்ஸ் உண்டாகும். ஏன் சரியான பீப்புளை நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. வஞ்சகர்கள் உங்க எல்லையில வர முடியாத ஒரு பாதுகாவல் உங்களுக்கு உண்டாகும். எஸ். இதெல்லாம் கூட ப்ரொடெக்ஷன் தானே. இதெல்லாம் அபண்டன்ஸ் போறதுக்கான வழி. ஏன் ஒரு இடத்துல ஓட்டையா வச்சுட்டு நம்ம என்னதான் வாங்கி 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 உள்ள போட்டாலும் அது போகிற மாதிரி ஆண்டவர் விட மாட்டார். ஓட்டைகள் எல்லாம் என்ன பண்றாரு, ஆண்டவர் அடைக்கிறார். ஸோ அது எந்த ஆங்கிள் இருந்தாலும், இந்த மனுஷனோட சோல் கனெக்ஷன்ல இருந்து வந்தாலும், மனுஷனுடைய ஆலோசனையில நீங்க சிக்கிக்கொண்டு தவறான முடிவுகளை எடுத்துக்கொண்டு இருந்தாலும், இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு, முத கிளீன் பண்ணுவார். எஸ். யூர் ஓப்பன். நீங்க சொல்லுங்க, எஸ்ப்பா ஐ எம் ஓப்பன் ஃபார் யுவர் கிளென்சிங் லார்ட். நீங்க என் எல்லையில பரிசுத்த ஆவியானவர் எதெல்லாம் ஃப்ரூட்ஃபுல்லா இல்லாதபடிக்கு, எதெல்லாம் எனக்குள்ள தடையா இருக்கிறதோ, எல்லைகள்ல தடையா இருக்கிறதோ, எனக்கு உறவுகள்ல எந்தெந்த விஷயத்துல எல்லாம் அப்படி தடையா இருக்கோ, அது எல்லாவற்றையும் ஆவியானவர் நீங்க எனக்கு தலையெடுக்க நான் விட்டு கொடுக்குறேன். யூ கேன் ஜஸ்ட் கிளென்ஸ் ஃபார் மீ டு பி மோர் ஃப்ரூட்ஃபுல். ஏன்
ஆண்டவர் வந்து என்ன பண்ண மாட்டார், வெட்டி போடுகிறவர்ல நம்ம அதிக கனி கொடுக்கும்படியாய் நம்மள சுத்தி சுத்தம் பண்ணுகிறவர், டெட் திங்ஸ் சுத்தி இல்லாம பாத்துக்கிறவர். ஏன் விட்டு கொடுக்கும் போது அந்த மாதிரி நம்ம சோல்லயும் நிறைய விஷயம் நடக்கும், நிறைய ஹீலிங்ஸ் நடக்கும், பணத்தை பத்தின சரியான புரிதல் உண்டாகும். எஸ், இன்னொன்னு ரைட் எனர்ஜி பீப்புள், பணத்தை பத்தி சரியான புரிதலோடு இருக்கிறவங்களோட நீங்க கனெக்ட் ஆவீங்க. ஸோ எல்லாமே பயங்கரமா நடக்கும். ஏன் பிலீவ் தட், பிலீவ் தட். தேங்க்யூ ஜீசஸ். நீங்க யாருக்கிட்டயும் போய் எனக்கு இல்ல, என் பிள்ளைங்களுக்கு இது ஃபீஸ் கட்ட இல்ல, வீட்டு வாடகை கொடுக்க இல்ல, வீட்டுல திங்ஸ் வாங்க இல்ல அப்படின்னு சொல்லி இதுக்கு மேல யாருக்கிட்டயும் கேட்க மாட்டீங்க. யாரெல்லாம் ஏமேன் சொல்றீங்க? ஏமேன். எனக்கு இல்ல தாங்க அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. எஸ், ரிசீவ் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க. நான் தான் அது, நான் தான் அது, நான் தான் அது அப்படின்னு அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் தன்னிறை உள்ளவளாய் இருக்கிறேன். ஏன்னா ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு, ஏசப்பா எனக்குள்ள இருக்கிறாரு, நான் கொடுக்கிறவளா இருக்கிறேன். எஸ், என் தேவைக்கும் அதிகமாய் என் தேவன் சந்திக்கிறார். ஏன் போதுமானவரிலும் அதிகமானவர், போதுமானவரிலும் அதிகமானவர். ஏன் நம்ம போதோடு சொன்னதை விட அதிகமா கொடுக்கக்கூடிய இருதயம் உள்ள ஒரு நல்ல தகப்பன் தான் நமக்குள்ள இருக்கிறாரு, நம்மோடு இருக்கிறார். எஸ், இது பணத்துக்கு மட்டும் சொல்லலைங்க. சந்தோஷமா இருக்கட்டும், சமாதானமா இருக்கட்டும், சுகமா இருக்கட்டும், நீங்கள் நேம் இட், நீங்க எது வேணா சொல்லுங்க, அதை நீங்க நினைக்கிறத விட அதிகமா கொடுத்தாதான் அவருக்கு சந்தோஷம். எஸ், அப்படிப்பட்ட நல்ல தகப்பன் தான் நம்ம கூட இருக்கிறார். எஸ், அப்படின்னா அவரோட அவரோட அந்த மாதிரியான அந்த செயல்பாடுகளுக்கு மைண்ட்ல விட்டு கொடுங்க. ஐ இன்வைட் யூ டு யுவர் அபண்டன்ட் ஒர்க். உங்க அபண்டன்டான வழிகள் எனக்குள்ள உண்டாகிறதுக்கு நான் என்னை விட்டு கொடுக்குறேன். எல்லா தடைகளும் மாறுகிறதுக்காக நன்றி. என் மைண்ட்ல இருக்கிற எல்லா இருளும் வெளியேறுகிறதுக்காக நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி. ஒரு விஷயத்த இப்படிலாம் நெகட்டிவா போகும்னு நான் நினைச்சு நினைச்சு டேஸ் டைம் நான் வேஸ்ட் பண்ணியிருப்பேன். ஆனா ஐ எம் வில்லிங் டு சூஸ் யூ லார்ட். இப்போ நான் சூஸ் பண்றேன். ஆவியானவருடைய வழிக்கும் ஆலோசனைக்கும் என்னை நான் விட்டு கொடுக்கிறேன். நீங்க என்னோடு இருந்து நடத்துங்க, எனக்கு போதிங்க, எனக்கு ஆலோசனை கொடுங்க. என்ன உங்க சத்தத்தை கேட்கிற கிருபையை நான் பெற்றுக்கொள்கிறேன். வசனத்தின் மூலமாக கற்றுக்கொண்ட காரியங்கள் நிலைத்திருக்கிற கிருபை எனக்கு உண்டாகிறதுக்காக நன்றி அப்படின்னு சொல்லுங்க. தேங்க்யூ. நிறைய பேரு வைஸ் டெசிஷன்ஸ் எடுத்து எங்களுக்கு டெஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. நாட் ஓன்லி இது சரியாச்சு அது சரியாச்சுன்னு இல்ல, சில விஷயங்களை வந்து முன்னாடி செஞ்ச மாதிரி செய்யல, அதே சூழ்நிலை வரும்போது நான் சரியா முடிவெடுத்தேன். ஸோ எனக்கு வந்து அந்த அவசரம் இல்லை, இந்த உடனே எனக்கு கிடைச்சாகணுங்கிற அவசரம் என் சிந்தையில இருந்து மாறி இருக்குது. டிலேடு கிராட்டிபிகேஷன்னா என்னன்னு நான் கத்துக்கிறேன். ஒரு விஷயத்தை பொறுத்து இருந்தாலும் நிதானமா இருந்து அவசரப்படாம அதை பெற்றுக்கொள்வதில் இருக்கிற சந்தோஷத்தை உணர்கிறேன். இப்படியெல்லாம் எங்களுக்கு டெஸ்ட் பண்ணி சொல்றவங்களா நான் கேட்டிருக்கிறேன். ஏன் கேட்டுட்டு இருக்கோம். அதனால உங்களுக்கும் அப்படியே உண்டாகும், அப்படியே உண்டாகும். அவசரம் இல்லை, அவசரம் இல்லை. அந்த மைண்ட்ல சில பேருக்கெல்லாம் ஐயோ இப்பயே முடியணும், இப்பயே அப்படின்னு இருக்கு இல்லையா? ஆண்டவர் ஒரு பயங்கரமான விஷயம், நிரந்தர தீர்வுக்கு நேராக காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன் டெம்பரரி சொல்யூஷன்ஸை நம்ம சொந்த ஈகோனா காட்டும். இப்போதைக்கு இதை முடிச்சிரு, இப்போதைக்கு அதை பார்த்துக்கோ, இப்போதைக்குன்னு சொல்லும். இப்போதைக்குன்னாலே அது என்ன பண்ணும், ஈகோன்னு நீங்க நினைச்சுக்கணும், என் சுய புத்தின்னு நினைச்சுக்கிட்டு அதை பேச்சை கேட்கவே கூடாது. எஸ், அது பேச்சை கேட்கவே கூடாது. ஆண்டவர் செய்கிறது நிரந்தரமான விஷயமா இருக்கும். அப்படி என்ன, யூ கேன் நெவர் பி புரோக்னா நீங்க திரும்ப உங்களை பண கஷ்டத்துக்குள்ள தள்ள முடியாத அளவிற்கு உங்களை என்ன பண்ணுவாரு, எம்பவர் பண்ணி எக்யூப் பண்ணி அபண்டன்ஸை போர் பண்ணிடுவார். ஏன் அது கொஞ்சம் டிலே ஆகுற மாதிரி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும், மூளைக்கு தெரியும். ஆனா சோர்ந்து போகாதீங்க. இஸ் டூயிங் திங்ஸ் டீப்பர். ரொம்ப ஆழமா காரியங்களை செய்யறான்னு அர்த்தம். ஏன் வெளியில ரொம்ப ஃபிளரிஷ்டா நீங்க பிளஸ்டா சில பேரெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்குள்ள அந்த எமோஷன்ஸ் என்ன ஆகாம பபுள் ஆகாம, ஏன்னா தேவன் எனக்குள்ள பயங்கரமான காரியங்களை செய்கிறார். அது வெளிப்படும் பொழுது அது ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டா இருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு, ரொம்ப காலங்களுக்கு, சந்ததிக்கு அது ஆசீர்வாதமான விஷயங்களை எனக்குள்ள செய்து கொண்டு இருக்கிறார். ஸோ பண விஷயத்திலயா இருக்கட்டும், உறவு சார்ந்த விஷயத்திலயா இருக்கட்டும், நோ ஹரி. அது அப்படியே என்ன விவேகியா என்ன நடத்துறாரு. எனக்குள்ள அந்த விவேகி அப்படின்னா என்ன, அந்த பர்சனாலிட்டி எனக்குள்ள என்ன பண்றாரு, உருவாக்குகிறார். அதனால ஐ எம் சோ ஹாப்பி. தென் வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் லெட் இட் ஹேப்பன். ஐம் சோ ஹாப்பி வித் காட்ஸ் டைமிங். சொல்லுங்க, நான் தேவனுடைய நேரத்திற்கு சந்தோஷமா என்னை விட்டு கொடுக்குறேன். ஐ நோ தட் இஸ் த பெஸ்ட் டைம். ஐ நோ, அதுக்காக அது கண்டிப்பா 10 வருஷம் கழிச்சு இருக்கும்ன்றது இல்லைங்க. காட்ஸ் டைமிங்னும் போது அது ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கூட இருக்கலாம்.
ஓகே. ஸோ நம்ம மூளை எப்பயுமே அப்படி தோணும், ஐயோ காட்ஸ் டைமிங்னா ஒரு 2 வருஷம் இழுத்துருமோ, 10 வருஷம் இழுத்துருமோன்னு மைண்ட் ஓடும். இல்ல, தேவனுடைய நேரம் என்பது சரியா சூப்பரான நேரம். அதை நீங்க என்ஜாய் பண்ற மனநிலையிலயும் இருப்பீங்க. அந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. எஸ். யா. புரியுதா? நான் இன்னைக்கு பேசுனது புரியுதுங்களா? எஸ். யா. நிறைய விஷயம் நம்ம திரும்ப 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 அதையே தான் கேட்டுட்டு இருக்கோம். பட் ஆனா நமக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்காரு, ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. எதுவுமே புதுசா இல்ல, பூமிக்கு கீழே ஒண்ணுமே புதுசு இல்ல. ஸோ இன்னைக்கு புது மெசேஜ், இன்னைக்கு புது இது அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. எவ்ரி திங் இஸ் தேர் செட்டில் ஃபார் எவர். ஆண்டோட படைப்புல எல்லாமே இருக்கு, டீச்சிங்ஸ்ல எல்லாமே இருக்குது. ஒன்லி திங் இஸ் பரிசுத்தாவியார் நினைப்பூட்டுகிற ஊழியத்தை நமக்கு செய்யறாரு. திரும்ப திரும்ப எடுத்து இந்த ஏரியால ரெஃப்ரெஷ் பண்ண, இதை பத்தி திங்க் பண்ண, இதை பத்தி யோசி, இதுல கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு? நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறார், நினைப்பூட்டிக்கிட்டே இருக்கிறார். நினைப்பூட்டுகிறவர் ஒரு ஊழியத்தை செய்து கொண்டே இருக்கிறார். எஸ். எஸ். ஹாப்பிலி வெயிட்டட் இஸ் காட்ஸ் பிரசன்ஸ். யூ வில் நாட் பி ashamed. நீங்க வந்து அதுக்காக ரெக்ரெட்டே பண்ணாத அளவுக்கு உங்க வாழ்க்கை நிச்சயமாக வேறு திசையில வேற திசையில அப்படியே கொண்டு போய் டிவைன் டைரக்ஷன்ஸ் நான் பேசுகிறேன். நிறைய பேருக்கு டெசிஷன் மேக்கிங் இருக்கிறீங்கன்னா, எதை எந்த பக்கம் எப்படி செய்ய அப்படின்னா டெசிஷன் மேக்கிங் அது மாதிரி ஒரு சந்தில நிக்கிறீங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கிறீங்கன்னா, ஐ ஸ்பீக் டிவைன் டைரக்ஷன். யூ வில் சூஸ் ரைட் டைரக்ஷன். சரியான விஷயத்தை சூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் பிளஸ் பண்றேன். இப்ப பிள்ளைங்க சரியான விஷயத்தை சூஸ் பண்ணுவாங்க, நான் பிளஸ் பண்றேன். அது தானாய் அமைந்து வரும் அப்படின்னு சொல்லி நாங்க பிளஸ் பண்றோம். ஏன்னா ஆண்டோட ஆசீர்வாதம் அப்படிதான். போராடி இல்ல, அப்படியே சுமூகமா பழம் நழுவி பால்ல விழுந்த மாதிரி நடக்கும். ஓகே. எதுவா இருந்தாலும் உங்க பிள்ளைங்க திருமணமா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு நீங்க ஒரு விஷயத்த டிசைட் பண்ணி செய்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே எஃபர்ட்லெஸ்ஸா இருக்கும் when it is from Holy Spirit. அவரோட அங்ஷன்ல இருந்து, அவரோட இனிஷியேஷன்ல இருந்து வருகிற விஷயம் எப்பொழுதும் எப்படி இருக்கும்? எஃபர்ட்லெஸ்ஸா இருக்கும், ஸ்மூதா இருக்கும், பரபரப்பு இல்லாம இருக்கும், ரொம்ப என்ஜாயபிளா இருக்கும். அந்த ஜேர்னியே வந்து என்ஜாயபிளா இருக்கும். எஸ். சூப்பர் சூப்பர். வில் ப்ரே சப்பா அப்படி கரெக்ட்ல எங்களை ஒவ்வொருத்தரையும் நாங்க அப்படியே விட்டு கொடுக்குறோம். நீங்க எங்க கிட்ட பேசும்போது அது எப்படி அப்படின்னு கேட்கவே முடியாத அளவுக்கு எங்க கிட்ட பேசுவீங்க ஆண்டவரே. எங்க மைண்ட் எல்லாம் கன்வின்ஸ் ஆகுது, எங்க இருதயம் கன்வின்ஸ் ஆகுற மாதிரி எங்களோட பேசுறீங்க, எங்களுக்கு புரிகிற விதத்துல பாஷையில பேசுறீங்க. எங்களுக்கு புரிகிற மாதிரி ஆண்டவரே நீங்க பல ஆங்கிள் எங்க சிந்தைக்குள்ள ஒரு தெளிவை கொடுக்குறீங்கப்பா, உமக்கு நன்றி. இப்ப கூட கனெக்ட் ஆகிறவர்கள் ஒருத்தருக்கும் வித்தியாசமான பேக்ரவுண்ட், வித்தியாசமான தேவைகள், ஒருத்தருக்கும் வித்தியாசமான விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் நடத்துகிறவர் ஒருவரே, பரிசுத்த ஆவியானவர். நீங்க எங்களுக்கு போதுமானவரா இருக்கிறீங்கப்பா. யூ ஆர் ஏபிள் லார்ட். ஒருத்தரையும் தனிப்பட்ட விதத்துல அவங்களுக்கு மினிஸ்டர் பண்ண நீங்க போதுமானவர். ஒருத்தருடைய கேள்விகளுக்கும் நீங்க பதிலா இருந்து தெளிவை கொடுக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரால இவர்கள் ஒவ்வொருவரும் போதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எப்படியெல்லாம் கிங்டம் வேலை செய்யுது, நாங்க எங்களுடைய விஷயம், எங்களோட அறிக்கைகளுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு எங்களோட நீங்க பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஸோ தேர் இஸ் ஃப்ரூட். நாங்க ஃப்ரூட்ஃபுல்லா தான் இருக்கிறோம், ஃப்ரூட்ஃபுல்லா இருந்துகிட்டே இருக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு ஒருத்தருக்கும் உண்டாகட்டும், ஒவ்வொருத்தருக்கும் உண்டாகட்டும். அப்படியே நீங்க செய்கிறதுக்காக நன்றி. எல்லாருக்கும் விடுதலையை பேசிக்கிற, சரீரத்துல பலவீனத்தோட யாராவது இருக்கிறாங்களான்னா ஐ ஸ்பீக் ஹீலிங். அவங்க தலையில இருந்து கால் வரைக்கும் ஆவியானுடைய ஆலயம் என்று நாங்க டிக்ளேர் பண்ணும் போது அங்க பழுது இருக்க முடியாதுன்னு சொல்லி நாங்க டிக்ளேர் பண்றோம். எல்லா பலவீனங்களும் அப்படியே வெளியேறுகிறதுக்காக நன்றி. கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர் டே பை டே அப்படின்னு சொல்லி நாங்க டிக்ளேர் பண்றோம். அதே மாதிரி பண தேவைகள் சந்திக்கப்படட்டும், அற்புத விதமாய் நீங்கள் சந்திக்கிறதுக்காக நன்றி. அதே மாதிரி குடும்பங்களுக்குள்ள சமாதானம், சந்தோஷத்தையும் நாங்க ஆனந்தத்தையும் நாங்கள் ரிலீஸ் பண்றோம். இவங்க ஒவ்வொருத்தருடைய சிந்தைக்குள்ள ஒரு பெரிய ஒரு ரிலீஃப், அவங்கள மீறி அவங்க உண்மையா ஆண்டவரே நிம்மதியான சுவாசத்தை விடுற அளவுக்கு ஒரு ஃப்ரீனஸ் உங்க ஹார்ட்லயும் சிந்தையிலயும் உண்டாகிறதுக்காக நன்றி. அதன் நிமித்தம் வீடுகளோட ஆம்பியன்ஸ் எல்லாம் மாறுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். Yes, Holy Spirit, we give you all the glory. In Jesus' name, amen. 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 So bless you all. டைம் இருந்தா போய் நிதானமா முதல்ல இருந்து கேளுங்க. So we'll all meditate again. ஒன்னா சேர்ந்து எல்லாம் மெடிடேட் பண்ணுங்க. ஒரு முறை இல்ல 2 முறை தான் கேட்கணும்னாலும் 2 முறை கேளுங்க. ஏன்னா சில நேரத்துல சில அறிக்கைகள் எல்லாம் நமக்கு ஆண்டவர் நமக்கு அப்படி ஒரு ப்ராஃபிட்டிக்கா அப்படி சொல்லிட்டு விடுவாரு. அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதை ரோட்டோ மாதிரி கூட அறிக்கை பண்ணுங்க. ஏன்னா பண்ணும்போது என்ன நடக்குதுங்கிறது வீடியோ இதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இல்லையா? ஸோ யூ வில் சி திங்ஸ். கண்ணு முன்னாடி ஊர்ஜிதமா பாக்குற மாதிரி எப்படியெல்லாம் இதுக்கு ஆன்சர் வரும்னு நீங்க பாப்பீங்க, அது அப்படியே நடக்கும். எஸ். நீங்க கண்ணிலையும் பாப்பீங்க, பிசிக்கல் ஐஸ்லயும் பாப்பீங்க. ஏன் மனக்கண்ணுல பார்த்ததை பிசிக்கல் ஐஸ்ல
பார்ப்பீங்க. ஓகே. ஸோ bless you all. Take care. Bye.